18 to 30 இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கேன், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். பிகாஸ் ஒரு 3 to 4 months ஆஃப் பீரியட்லேயே என்னோட ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனை நான் பயங்கரமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரீசெண்ட் டைமில் தான் இதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ த திங் விச் இஸ் நீங்கள் பண்ண போகிற முதல் விஷயமே, யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். எதெல்லாம் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்? ஏன்னா நம்மளோட இனிமி யாருன்னு தெரியாம நம்ம போய் சண்டை போட முடியாது அவங்ககிட்ட. ஏய் நீ தாண்டா என்னோட ஆள். அப்ப பாக்குற எல்லாருமே நம்ம சண்டை போடுற மாதிரி ஆயிடும். நம்மளோட மென்டல் எனர்ஜி அண்ட் ஸோ பிசிக்கல் எனர்ஜி ரெண்டுமே சேர்ந்து வீணா போயிடும். ரைட், ஒரு நிமிஷம். ஸோ அப்போ நீங்க இங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே, உங்களோட எனிமி யாரு? ஹூ இஸ் யுவர் எனிமி? ஹூ இஸ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்? வாட் ஆர் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நிறைய பேர் எங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு டைம் பிளாக் செட் பண்ணிடுவீங்க. நான் முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லிருப்பேன் டைம் பிளாக்ஸ்னா என்ன. அதாவது ஒரு 3 sets ஆஃப் டைம் பிளாக்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ப்ராப்ளி அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலா வேணா சொல்லலாம். இந்த திங் ஒரு மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 45 minutes ஒர்க் பண்ணுவேன், 5 minutes ரெஸ்ட், 45 minutes ஒர்க்கு, 5 minutes ரெஸ்ட். இதுதான் வந்து டைம் பிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டீப் ஒர்க் செஷன்ஸ்ல திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாங்க, இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. இப்போ லெட்ஸ் சே நிறைய பேருக்கு இன்னைக்கு மெயினா இருக்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் டிஸ்ட்ராக்ஷனை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ண போறீங்க? உங்களை எது அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்ஸ்டாகிராம்ல எது உங்களை வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது? மேபி ரீல்ஸ். அந்த ரீல்ஸ்ல வர அந்த பர்சன்ஸ், மேபி அது பொண்ணுங்களா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், இல்லை டீஜென்ரேட்டான பீப்புளா இருக்கலாம். ஜஸ்ட் மேக் தம் ரிப்போர்ட் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுங்க. சிம்பிள். ஸோ அதே மாதிரி மேபி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வருது, இதுதான் என்னோட டிஸ்ட்ராக்ஷனா இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க, மியூட்ல போடுங்க, டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடுங்க, சைலண்ட்ல போடுங்க. சிம்பிள். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்க போனை உங்க கண்ணு முன்னாடி இல்லாம தூக்கி கொண்டு போய் கீழே வேற யார்ட்டையா கொடுத்து இதை வச்சிருங்க. நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு கிஃப்ட் மாதிரி அதை நீங்க ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. பட் ஆனா உங்களால முடியாது. பிகாஸ் உங்களோட போன் உங்களோட 3வது கை, அதை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கீங்கன்னா, ப்ராபப்ளி யூ ஆர் இன் அ சீரியஸ் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நேற்று நான் வந்து ஆக்சுவலி ஈவினிங் டைம்ல நான் கார்டியோ போக ஆரம்பிச்சிருக்கேன், வெளியே போக ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு சூப்பரா இருக்கும். அந்த நேச்சர், அந்த பிளேஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். நாங்க போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் வருவாங்க. ஓகே, அவங்க 2 பேருமே வருவாங்க, போன் எடுப்பாங்க, 2 பேருமே போன் பார்த்துட்டு இருப்பாங்க. நேத்து ஒரு கப்பல் பார்த்தேன், வருவாங்க, இந்த பையன் வந்து அப்படியே பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த பொண்ணு போன் எடுத்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் பாவமா நானும் 2-3 தடவை நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து கார்டியோ பண்ணுவேன். அதுல வந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு நான் போயிட்டு வந்துட்டு அப்பயும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான், அவன் பாவமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு இதை பார்க்கும்போது லிட்டரலா ரொம்ப ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த பையனை பார்க்கும்போது. நம்மளால போய் சொல்லவும் முடியாது அந்த பொண்ணோட கழட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஃபைன். த திங் நம்ம அங்க டைவர்ட் ஆகி போவேனா, அது வந்து வேற நாள் இன்னொரு பேசுவோம். த திங் விச் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஃபோன், அந்த இதுதான் உங்களை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் மெஷர்ஸ் இன் தட். ரைட், கலர் இன்வர்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கலர் இன்வர்ஷன் டைப் பண்ணுங்க. கலர் கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணவே மேக்ஸிமம் ஆஃப் டைம் பிடிக்காது. ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை இப்படிதான் உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, இல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டான ஏதாவது விஷயம், இப்போ லெட்ஸ் சே யூடியூப் உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, ஸ்டெடி டியூப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. யூடியூப் டிசேபிள் பண்ணுங்க, ஸ்டெடி டியூப். என்னோட போன்ல யூடியூப் கிடையவே கிடையாது. நான் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னா குரோம்ல போய் அப்லோட் பண்ணுவேன். மேபி ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா அந்த ஸ்டெடி டியூப்ல பார்ப்பேன், அவ்வளவுதானே தவிர ஐ ஒன்ட் வாட்ச் ஷிட்ஸ் இன் த யூடியூப். ரைட், ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மேக் ஒர்க் ஆஸ் அ பிளே. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க பண்ற ஒர்க் ஆர் ஸ்டடிஸ் வந்து ஒரு பிடிச்சிருக்கும், பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அதை பிடிச்சி பண்ண மாட்டாங்க. இந்த திங் நாங்க கேட்கறது 2 கேள்வி தான். நம்பர் 1, ஒய் யூ ஆர் ஹயர்ட்.
வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு நாளைக்கு 500 டைம்ஸ் கேளுங்க. எப்போ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ, நான் ஏன் இந்த விஷயத்த பண்றேன், நான் ஏன் இந்த ஸ்டடிஸ் படிக்கிறேன், நான் ஏன் இந்த கரியர் படிக்கணும், நான் ஏன் இதுக்குள்ள இவ்வளோ இன்வால்வ்டா இருக்கேன், நான் ஏன் இந்த ஒர்க்ல வந்து ஹையர்ட் ஆயிருக்கேன், நான் ஏன் இந்த ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன், இந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, the distractions is not much more powerful than me அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரும். ஸோ த திங் விச் இஸ், எனக்குமே நிறைய டைம் வந்து இந்த கேள்வி வரும், நான் ஏன் பண்றேன், நான் ஏன் என்ன பே ஆஃப், என்ன பேரோல், எனக்கு ஏன் இது கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. பட் த திங், எனக்குள்ள நான் கேள்வி கேட்பேன், ஓகே இந்த ஒர்க்கை நான் ஏன் பண்ணணும்? நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, நிறைய பேர் மென்டலி அவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் நான் பாக்குறேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாஸ் மை ரோல். அண்ட் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், நல்ல குவாலிட்டியான, ஓகே சொன்ன விஷயத்தையே சொன்னா கூட அதை திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா நான் சொல்றேன். அப்பதான் ஒருத்தவங்க மண்டையில அந்த விஷயம் போய் நல்லா உட்காரும் ஆணித்தனமா. கரெக்டா? ஸோ லெட்ஸே இது எப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே என்னோட டைம் பிளாக் டைமிங்ல 45 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு, இந்த 45 மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து 2 ஸ்கிரிப்ட் இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எந்துவா நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த ஒர்க் வந்து பிளேயா மாத்துவேன். ஸ்கூல்ல இந்த விஷயத்த நம்ம பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட் உட்காந்து பக்கத்துல எழுதிக்கிட்டே இருப்பான், டக்கு நம்மளுமே எழுதுவோம். பார்த்தா நம்மளோட அவன் முன்னாடி போற மாதிரி இருக்கும். அவனை முந்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேகமா எழுத ஆரம்பிப்போம். இந்த மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. பிளே பண்ணுங்க. ஒர்க்கை வந்து ஒரு ஜாலியா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், மேபி உங்களுக்கு மேபி டிஃபரெண்டா தெரியலாம் இல்லையா? இப்ப சம்டைம்ஸ் நான் காஃபி எல்லாம் போட்டேன் அப்படின்னா இந்த பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட் வச்சுட்டு அப்படின்னு அது ஒரு ஜாலி, ஒரு ஃபன், ஒரு என்ஜாய்மெண்டா பண்ணுவேன் பண்ற விஷயத்த. இந்த மாதிரி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுங்க, டாஸ்க் ஸ்விட்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஆர் இன் அ டாஸ்க் ஸ்விட்சிங் ஸ்டேஜ், அதாவது இப்போ நீங்க இந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லெட்ஸே இப்போ நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒர்க்ல இருக்கீங்க, போன் டக்குன்னு உங்களை அறியாமலே ஒரு தாட் வருதுங்கிறதுக்காக டக்குன்னு போன் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க திரும்பியும் இந்த ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு 17 மினிட்ஸ் கிட்ட எடுக்குமா? 17 மினிட்ஸ் கிட்ட ஆவரேஜா. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டைம் போயிட்டு டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், எவ்வளோ டைம் நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு விஷயம் என்னன்னா கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஒரு ஸ்கில், இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல உங்களோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றது, பான் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதை பத்தி ஒரு டீடைல்டா ஒரு 1 hour ஆஃப் கோர்ஸை நான் வந்து போட்டிருக்கேன். இது என்னோட 5 hours ஆஃப் ஹார்ட் ஒர்க். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நான் அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். த திங், அது மூலியமா நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் அது ப்ராக்டிஸ் பண்றதுனால கிடைச்சிட்டு இருக்கு. மேபி நீங்க அதை போய் பை பண்ணீங்க அப்படின்னா, இது ஆஃபர்ல இருக்கு, பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ டோன்ட் ஹாவ் அ செகண்ட் தாட், ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத விட ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆகும். சீரியஸ்லி, நான் என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்னைக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ், ஸோ த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஷார்ட் டேர்மா யூஸ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். 4th ஒன், இப்போ நான் ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேஷனாகவும் இருக்கிற, கான்சென்ட்ரேட்டோடும் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு என்னப்பா பே ஆஃப் கிடைச்சிட்டு போகுது? வாட் ஆர் த பிக் பே ஆஃப் விச் மே கிவ் பை திஸ் வேர்ல்டு, சொசைட்டி ஆர் த பீப்புள்? முதல் விஷயம், உங்களுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நான் கேட்கிறேன், உங்கள எத்தனை பேர் கண்ணாடியை பார்த்து டேய் நீ சூப்பர்ரா, நீ செம்ம அழகா இருக்க, உனக்கு என்னடா குறைச்சல், எத்தனை பேர் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க? நெவர். பிகாஸ் யூ ஜஸ்ட் ஆல்வேஸ் டிஸ்ட்ராக்டட் பை பான், ஃபேப்பிங் சொல்லி எல்லாத்துலயும் பண்ணிட்டு உங்க ரூமை ரொம்ப கம்மி ஸ்மெல்லா வச்சுக்கிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு டேய் நீ ரொம்ப சூப்பரா இருக்க நமக்கு சொல்லவே தோணாது இல்லையா? பிகாஸ் நானுமே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் ஃப்ராங்கா அவங்க கிட்ட சொல்றேன் இந்த விஷயத்த. ஸோ த திங் விச் இஸ், உங்க மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ராபப்ளி நீங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷனோ, ஃபோக்கஸோ, ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும்.
ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வருங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்க லைஃப் நீங்க நினைக்கிறத விட சூப்பர்பா இருக்கும். இது நம்பர் 1 பே ஆஃப். நம்பர் 2, நீங்க உங்களோட ஃபீல்டில் ஸ்பெஷல் ஆயிட்டீங்க, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க இண்டல்ஜ் ஆனீங்க அப்படின்னா, பொறுப்புடைமை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, just think how it will be, right? How your income will be generated, how your income will be increases in a double X way, right? ஸோ எங்க போனாலும் நீங்க வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸ்கில்ல அப்டேட் பண்ணிட்டீங்க, ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா you will get a huge payoffs in your life, right? ஸோ அப்போ நமக்கு தேவையானது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? Just take a pen and paper, make 10 lists what you need in your life. எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களோட கோல், எது உங்களோட ப்ராஜெக்ட், எது உங்களோட ப்ரையாரிட்டி, அதுல 10 விஷயத்த லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. லெட்ஸ் சே நான் நேத்து உட்காந்து எழுதுறேன், ஓகே, ஸோ இதுல நான் வந்து ஒரு 10 விஷயத்த எழுதியிருக்கேன். ஓகே, அந்த 10 விஷயத்துல which one will get you a huge success in your life? அந்த ஹியூஜ் சக்சஸ் மட்டும் கிடையாது, அது உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களுமே கொடுக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும்? Just think. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். Then make a proper blueprint for that. Okay. Then work for the 3 to 6 months for that. Just do with the deep works. Take a deep work sessions, time blocking methods, and just go and work. அவ்வளவுதான், சிம்பிள். 4 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலையை டைம் பிளாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றது மூலமா 2 ஹவர்ஸ்ல உங்களால முடிக்க முடியும். 8 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலையை உங்களால 4 ஹவர்ஸ்ல முடிக்க முடியும் யூசிங் அ டைம் பிளாக்ஸ். வென் யூ ஸ்விட்சிங் யுவர் டாஸ்க் டு ஒன் டு அனதர் அப்படின்னு மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பர் டீப் ஒர்க்ல வராது, ஷாலோ ஒர்க்ல ஆயிடும். ஷாலோ ஒர்க் நீங்க பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாட்டியும் ஒண்ணுதான். நிறைய பேர் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் அவங்களோட போன்ல உட்காந்து சும்மா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த போன்லயே உட்காந்துருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது, ஒரு அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த விஷயத்துக்கு. The main reason is this. So the thing which is focus, concentration, இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன், பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளி நான் உங்களை கைட் பண்றேன், ப்ராப்பரா சூப்பர்வா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு ஃபோக்கஸ் ரிலேட்டடா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ மென்டல் ஹெல்த் பத்தி பிடிஎஃப் கீழே லிங்க்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க படிச்சு அதில் ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ற மூலியமாவும் உங்களால உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் என்னோட கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்ல ஐ எம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் தட் ஹியூஜ் வேல்யூ இன் தட். ஜஸ்ட் கோ அண்ட் பை இட் and just practice the things. Okay, so be strong and stay positive. This is KJ. I will see you in this video. Thanks for watching my video. I love you so much, guys.